நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொது அபிவிருத்தி திட்டத்தில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பொருட்டு பிரதி அமைச்சர்களின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். படிப்படியாகவும் முறையான திட்டங்களின் ஊடாகவும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது மக்களுக்கு அதிக அளவிலான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சகல அபிவிருத்தி திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தத்தமது தொகுதிகளில் நிலவுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் பிரதி அமைச்சர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் அவற்றிற்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீரின் மகத்துவத்தை உணராத மனிதர்கள் இருக்கவே முடியாது. இவ்வாறான சூழ்நிலையில் நீரின்றி வாழும் மக்களும் இருக்கவே செய்கின்றனர். புத்தளம் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஒரு கிராமமே கொத்தாந்தீவு கொலனி கிராமம். இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இருந்த போதிலும் இங்குள்ள கிராமத்தவர்கள் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அதனால எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்குது. அதாவது இந்த வேன்ல லொரியில எல்லாம் கொண்டு வராங்க, 50 ரூபா கொடுத்து எங்களுக்கு வாங்கக்கூடிய வசதியும் இல்லை. நாங்க எல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் முன்னர் குடிநீரை பெறுவதற்கான கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அதிலிருந்து கிடைக்கும் நீரை பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். குழாய் மூலம் நீரை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பித்திருந்தாலும் இதுவரையில் தமக்கான நீர் விநியோகம் கிடைக்கவில்லை எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். காலையிலே 6 மணிலேருந்து 10 மணி வரை நாங்கள் கிணறு தோண்டிக்கிட்டே இருக்கிறோம். அது இடிஞ்சு மண்ணில் விழுந்துக்கிட்டே தண்ணியில் குடிக்க எங்களுக்கு தண்ணி இந்த குழாய் மூலம் எங்களுக்கு தண்ணி சாரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க. ஆகவே நீரின்றி அல்லலூரும் இந்த கிராமத்தவர்களுக்காக நீரை பெற்றுக் கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டும் அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இந்தியாவில் அடுத்த 3 வாரங்களுக்கு வெங்காயத்தின் விலை குறைவடையாது என அந்த நாட்டு விவசாய அமைச்சர் சரத் பவார் தெரிவிக்கின்றார். தலைநகர் டெல்லியில் 1 கிலோகிராம் வெங்காயம் தரத்துக்கேற்ப 90 முதல் 100 இந்திய ரூபாய்கள் வரை விற்பனை செய்யப்படுவதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறினால் 30 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவரின் மாமனார் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு முரகொட்டாஞ்சென்னை பகுதியில் உணவு ஒவ்வாமையினால் திடீர் சுகவீனமுற்ற 16 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முரகொட்டாஞ்சென்னை பிரதேச மீனவர்கள் 16 பேரே இவ்வாறு உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். திடீர் சுகவீனமுற்ற அவர்கள் சந்திவள்ளி கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அவர்களில் 6 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை தமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களின் நிலைமை குறித்து கவலையடைய தேவையில்லை என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் தெரிவித்தார். இந்த நோயாளர்களுக்கான மேலதிக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பருத்தித்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டு வாகன தொடரணி இன்று பதுளை நகரை சென்றடைந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று காலை பண்டாரவளியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பெருமளவிலானோர் இன்றைய ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமானும் இதில் பங்கேற்றிருந்தார். சர்வமத வழிபாடுகளின் பின்னர் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்று சிங்கப்பூர் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது.
போர் தொடர்பில் மும்மொழிகளிலும் இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டது. ඔයාලා දන්නවද බලවත් සිංගප්පූරුවේ වත්මන් නායකයා වන්නේ ටොනි ටැන්කන් යාමාතා. ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சு, இலங்கை இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியவற்றின் உதவியுடன் MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணி பின்னர் பதுளைக்கான பயணத்தை ஆரம்பித்தது. பொதுநலவாய நாடுகளின் 13வது அரசு தலைவர்கள் மாநாடு சைப்ரஸில் நடைபெற்றது. 1993 ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த நாட்டின் லிமசோல் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. சைப்ரஸின் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வெசிலியோ இந்த மாநாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று செயற்பட்டார். ஆசிய பசிபிக் வலய தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சி போட்டியில் கலந்து கொள்வதற்காக சிரசு டிவியின் பொட்டாண்ட புலுவாங் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற சரித் மற்றும் சுரித் ஆகியோர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். சாட் வலய நாடுகளின் தொலைக்காட்சி மற்றும் ஏனைய ஊடக நிறுவனங்களுக்காக நடைபெறும் மாநாட்டையொட்டி இந்த போட்டி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளன. நாம் சிறந்த முறையில் திறமைகளை வெளியிட்டோம். மக்கள் அதிக அளவில் உதவி புரிந்தனர். சிரச ஊடக வலையமைப்பு காரணமாகவே எமக்கு இந்த சுற்றுப்பயணம் கிடைத்தது. நாம் தற்போது உலக இசை போட்டியில் கலந்து கொள்ள உள்ளோம். வியட்நாமில் எமது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளோம். கடந்த வருடம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இதில் அர்ஜுன ரூகாந்த மற்றும் ஷானிகா மதுமாலி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்கொரியாவில் அந்த போட்டி நடைபெற்றது. அதன் பின்னர் இந்த வருடம் இலங்கை சார்பில் சரித் மற்றும் சுரித் ஆகியோருக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம். இந்த இருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு விசேட காரணம் உள்ளது. குறிப்பாக இந்த இசை நிகழ்ச்சி பல்வேறு சர்வதேச நாடுகளில் ஒளிபரப்பாக உள்ளது. எனவே இது இலங்கையர்கள் அனைவருக்கும் ஓர் கௌரவமான விடயமாகும். பிரபல பாடகர் சித்ரால் சோமபால விமான நிலையத்தில் வைத்த சரித் சுரித் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இவர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வியட்நாமில் ஹனோசி நகரில் இடம்பெற உள்ளது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. அறியாமையால் மனிதன் குற்றம் செய்கின்றான். நல்லவர்களின் சேர்க்கையும் தைரியமும் இருந்தால் குற்றம் செய்யாமல் வாழ முடியும். பாரதியார். உங்கள் மனக்கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. நான்கு நாட்கள் கொண்ட முக்கோண கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டியில் இலங்கை A அணியை எதிர்கொண்டு இலங்கை நிறுவன தலைவர் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 427 ஓட்டங்களை குவித்துள்ளது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் திமுத் கருணாரத்ன 73 ஓட்டங்களையும் மஹேல ஜெயவர்தன 82 ஓட்டங்களையும் பெற்றனர். அபாரமாக துடுப்படுத்தாடிய குமார் சங்கக்கார 252 பந்துகளில் 19 பவுண்டரிகள் அடங்கலாக 169 ஓட்டங்களை குவித்தார். பந்துவீச்சில் அஷான் பிரியஞ்சன 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.